வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். நேற்றைக்கு மதுரையில் நடைபெற்ற திமுகவினுடைய பொதுக்குழு கிட்டத்தட்ட ஒரு 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், திமுக தலைவர் அவர்கள் சிறப்பு தீர்மானம் ஒன்றையும் நிறைவேற்றியிருக்கிறார். 2 புதிய சார்பு அணிகள். இதையெல்லாம் கடந்து அவருடைய பேச்சு என்பது தமிழ்நாட்டில் திமுக செயல்படுத்திய திட்டங்கள், இன்னும் அடுத்து நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான வியூகங்கள், எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும், செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு எப்படியெல்லாம் பாடம் என்கிற பல்வேறு வகைகளில் அவருடைய உரை என்பது இருந்தது. ஏற்கனவே அவர் சொன்னதை மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். டெல்லியினுடைய படையெடுப்புக்கு தமிழ்நாடு எப்போதும் வீழாது, டெல்லியிலிருந்து தமிழ்நாடு எப்போதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், எந்த ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்று முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். விரிவாக நாம் வாதியை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து மக்களவை உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக திரு பத்ரி அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லும். நேருக்கு வணக்கம். முதல்ல ஜென்ராம் சார் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். நேற்றைக்கு முதலமைச்சர் அவர்கள், திமுக தலைவர் பொதுக்குழுவில் பேசின அந்த விஷயங்கள் நிறைய அரசியல் ரீதியாக இருக்குது. அது அரசு சார்ந்த சாதனைகளும் இருக்கிறது. அடுத்து நம்ம எப்படியான செயல்பட வேண்டும்ங்கிற அறிவுறுத்தலும் இருந்தது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் திமுகவும் இருக்குது. ஆட்சியும் முடிய போது தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அதனால் அரசு செய்த சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்துகிட்டு போகணும். மக்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய பிற பிரச்சனைகள் தொடர்பாக என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்களிடத்தில் எடுத்து சொல்லணும். ஆக முக்கியமான வேலைகளை கட்சியினர் மக்களிடம் செல்வதன் மூலமாக, மக்களிடம் சொல்வதன் மூலமாக செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அதனால் அவர்களை களத்துக்கு அனுப்பும் முன்னால் அவர்களுடைய அணுகுமுறைகளை எப்படி இருக்கணுங்கிறத சொல்லும் விதமாக அந்த பேச்சில் பல அம்சங்கள் இருக்குது. ஓகே, அந்த வகையில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நினைக்கிறேன். ஓகே, நிச்சயமா சார். அதில் 3 விஷயங்கள் குறிப்பிட்டு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. டெல்லியினுடைய படையெடுப்புக்கு தமிழ்நாடு எப்போதுமே வீழாது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு பலர் அதை சொல்லும்போது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற சொல்ல ஒரு எதிர்வகையான சொல்லாடலாக நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் அப்படி பார்க்கல. தமிழ்நாடு பொதுவாகவே தமிழ்நாடு இப்போது திமுக அரசு, திராவிட மாடல் அரசு இந்தியாவுக்கு மாற்றாக, இந்தியாவுக்கு எதிராக தமிழ்நாடை ஒருபோதும் நிறுத்தியது இல்லை. ஓகே, அதனால் டெல்லி அல்லது ஒன்றிய அரசு இதனுடைய கட்டுப்பாட்டை மீறி நாங்கள் தனித்தன்மையோடு செயல்படுவோங்கிற டோன் அதுக்குள்ளே இருக்கிறதாக நான் நினைக்கல. அது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில உண்டான உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை, அதில் ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை மாநில அரசுகள் மீது திணிப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளை அதற்கெல்லாம் நாங்கள் அடிபணிய மாட்டோம். அதில் நியாயமாக அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதன் வழிகளில் தான் நாங்கள் செயல்படுவோம். அதில் முரண்பாடு இருந்து நீங்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக ஒன்றிய அரசு செயல்பட்டால் நாங்கள் நீதிமன்றங்களுக்கு போய் அதற்கான நிவாரணத்தை தேடுவோம் அப்படிங்கிற சட்டகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து வழிகளையும் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் கடைப்பிடிக்கிறார், திமுக அரசு கடைப்பிடிக்குது. இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒன்று ஏதோ எல்ஓசி இருக்குது, கண்ட்ரோலுக்கு ஒரு லைன் இருக்குது, லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது, அந்த கண்ட்ரோலுக்கு அந்த பக்கம் அவங்க இருக்காங்க, இந்த பக்கம் இவங்க இருக்காங்கங்கிற பொருளில் சொல்லலை. ஓகே, ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம கூட்டமைப்புக்குள்ளே, இந்தியாங்கிற அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் இருக்குது. அமைப்பிலேயே முரண்பாடுகள் இருக்கு. யார் ஆட்சியில் இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி, அதுல அதிகாரம் ஒன்றியத்தின் பக்கம் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 7வது அட்டவணையில் இருக்கக்கூடிய லிஸ்ட், அது தொடர்பான பிரச்சனைகள் அமைப்பு ரீதியாகவே இருக்கு. அதனால என்ன செய்வாங்க, மற்றவங்க என்ன செய்யறாங்க, அந்த அமைப்பு ரீதியாக பிரச்சனைகள் இருந்தா அது கூர்மை அடையாமல், அதில் ஒரு முரண் வந்தாலும் மாநில அரசோட கலந்து பேசி ஒரு கருத்தொற்றுமையின் பால் அதை முன் நகர்த்துவதன் மூலமாக இந்த முரண்பாடுகளை கூர்மை அடையாமல் பார்த்துக்கிறாங்க. இதுக்கு முன்னால் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசோ, ஐக்கிய முன்னணி அரசோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இருக்கிற அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு, அதிலும் குறிப்பாக 2014
மோடி பிரதமராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த முரண்பாடுகளை முற்ற செய்கிறது. அந்த பெயரளவில் தான் கூட்டாட்சின்னு இருக்கிறோம், மற்றபடி ஒரு ஒன்றியமாகத்தான் இருக்கிறோம். அந்த ஒன்றியமாக மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட மாநிலங்களுடைய ரோலை படிப்படியாக குறைச்சு ஒரு ஒற்றை ஆட்சியை நோக்கி இந்தியாவை நகர்த்தக்கூடிய திசையில ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகள் இருக்கு. அந்த மாதிரியான முடிவுகளில் பண்பாட்டு ரீதியாக ஒரு பெரும்பான்மை மதவாதத்தை முன்னிறுத்துவது அப்படின்னு வந்தால் அதை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாடு மத நல்லிணக்கத்தை ஏற்றுக்கொள்கிறது, மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொள்கிறது. சமூகத்தில் இருக்கக்கூடிய படிநிலைகளை அப்படியே வச்சுக்கணும்னு ஒன்றிய அரசு முயற்சி செய்தால் அதை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை ஒரு நாமே முன்வந்து அந்த படிநிலையில் இருக்கக்கூடிய பாகுபாடுகளை சரி செய்வதற்கான வேலைகளை செய்யணும் அப்படின்னு தமிழ்நாடு நினைக்குது. இங்கே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறது பண்பாட்டு ரீதியாக இருக்குங்கிறத ஒன்றிய அரசுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. இப்படி பண்பாட்டு ரீதியாக பொருளாதார ரீதியாக வரி பகிர்வு, அப்புறம் மாநிலங்களுடைய வரி விதிக்கும் அதிகாரம் எல்லாம் போய் பொது ஒரே நாடு ஒரே வரி அப்படின்னு அந்த ஒற்றை ஆட்சி அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ள போகும்போது வரக்கூடிய முரண்பாடுகள், அதுல ஏற்படக்கூடிய மாநிலத்தின் பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்களை ஹைலைட் பண்றாங்க. அதை ஒரு சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வதற்கான வழி வகைகளுக்கு மாநிலம் முயற்சி செய்கிறது. ஆனா ஒன்றிய அரசு அதையெல்லாம் தடாலடியாக இதுதான் ரூலு, இதுதான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டம், அதனால இது தொடர்பாக உங்க கூட பேசுவதற்கே ஒன்றும் இல்லை, நீங்க காம்பன்சேஷன் கூட 2 வருடங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் தர முடியாது அப்படின்னு அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரணமாக தாக்குண்டால் புழு கூட தரைவிட்டு துள்ளும். இப்படியே தொடர்ந்து நிதி மறுப்பு, வரி பகிர்வுல பாகுபாடு இப்படின்லாம் இருக்கிற ஒரு சூழல்ல எதிர்வினையாற்ற வேண்டிய கட்டாயத்துல மாநிலங்கள் வருது. அதன்படி தமிழ்நாடு அரசு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு அரசு அதை கொஞ்சம் முனைப்பாக முன்னெடுக்குது. அதுல கிட்டத்தட்ட எனக்கு வேற ஒரு செய்தி தான் நினைவுக்கு வருது. கார்ல் மார்க்ஸ்ட உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அவர் ஸ்பார்டக்கஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு அடிமையை எதற்காக ஹீரோவாக சொல்லணும்னு யோசிக்கும் போது அடிமைகளுடைய விடுதலைக்காக, அடிமைகளுடைய உரிமைகளுக்காக, அடிமைகளும் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும்ங்கிறதுக்காக முதல்ல அடிமை சமூகத்திலிருந்து எழுந்த ஒரு போராளி அப்படிங்கிற வகையில் அவரை ஹீரோவாக பார்க்குறேன்னு மார்க்ஸ் சொன்னார். அதே மாதிரி தான் இப்போ ஒரு பாசிச சூழல்ல இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, ஜனநாயகத்தை உறுதி செய்கின்ற அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு ஜனநாயக போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். அந்த ஜனநாயக போராட்டத்தை நடத்துறதுல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னணி வீரராக, முன்னணி தலைவராக இருக்கிறாரு. பிற மாநிலங்களுக்கு பல வகைகளில் வழிகாட்டும் விதத்திலையும் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு. அந்த நிலையில பார்க்கும்போது இன்றைய சூழல்ல ஜனநாயகத்திற்கான ஹீரோவாக பார்க்கணும்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தனித்தன்மையை தான் குறிக்கிறது, நாங்க தனியான ஆள் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை அப்படிங்கிறது தான். இன்னொன்று பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டதற்கு பிறகு இங்கு வேறு மாதிரியான விமர்சனங்கள் அப்படிங்கிற சூழல் இருக்கிறது. அப்போ முதல்வர் இப்படியான ஒரு கருத்தை முன்வைக்கிறத அது எப்படி பார்க்குறீங்கிற கேள்வி இருக்கிறது. மற்றவங்கள்ட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன். தங்க தமிழ்ச்செல்வன் சார், உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். திமுகவினுடைய பொதுக்குழு ரொம்ப உற்சாகமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த உற்சாகம் ஆரம்பிக்கும் போது மட்டும் இல்ல, நிறைவு பெறும் போதும் அதே உற்சாகம் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? எப்படி இருக்கு? வணக்கம். அதாவது 44 வருஷத்துக்கு பிறகு மதுரையில் நடந்த பொதுக்குழு கூட்டம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடந்த கூட்டத்துல நான் பார்த்து பிரமிப்படைஞ்சது, மதுரை நகர்ல மீனாட்சி அம்மன் திருக்கோயில் நடத்தும் போதுதான் மிகப்பெரிய பொதுமக்கள் ஆரவார கூட்டம் இருக்கும். அது மாதிரி தமிழ்நாடு முதல்வர் தளபதி மதுரைக்கு வரும்போது இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு ஒட்டுமொத்த மதுரையை திரண்டு வரவேற்ற நிகழ்ச்சி, மிகப்பெரிய மகிழ்ச்சி, நிறைவான பொதுக்குழு மாநாடு. அதுல நீங்க சொன்ன மாதிரி 27 தீர்மானங்கள், 2 சிறப்பு தீர்மானங்கள், ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் வாசிக்கும் போது அவர் சொன்ன முக்கியமான செய்தி, திமுக உறுப்பினர்
21 வயதுக்குள் இருக்கிறவர்கள் ஆமா. இறந்தால் அவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும். பெரிய செய்தி அது. எந்த கட்சியிலையும் இந்த மாதிரி செய்தி வராத நிலையில இப்படி ஒரு செய்தியை தமிழ்நாடு முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி சொன்னது மிகப்பெரிய மகிழ்ச்சி, வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. அதுல சொன்ன நிகழ்ச்சியில 27 தீர்மானங்களையும் படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். மத்தியில ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய பிஜேபி அரசு பிஜேபி மத்தியில வர்றதுக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டை எடுத்துச்சோ, மதக்கலவரங்களால்தான் ஒரு நாட்டை பிடிக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையில ராமர் மசூதி பாபர் மசூதி இடிப்பு வழக்குல அவங்க ஒரு இடிப்பை நடப்படுத்தி மதக்கலவரத்தை உண்டு பண்ணிதான் 187 சீட்டை பிடிக்கிறாங்க. பிஜேபி ஃபர்ஸ்ட் டைமா ஜெயிச்சு வருது. 2 சீட்டு ஜெயிச்ச பிஜேபி மதக்கலவரத்தை நடத்துறதுனாலதான் மீண்டும் ஒரு ஆட்சி வந்துச்சு. தொடர்ந்து 11ஆவது வருஷம் 2வது முறை ஆட்சியை பிடிச்சு இன்னைக்கு வருது. குஜராத் கலவரம் உங்களுக்கு தெரியும். பூத்ரா ரயில் சம்பவம், ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாமிய மக்கள் இறந்தாங்க. அந்த கலவரத்தினாலதான் இன்னைக்கு 25 வருஷமா அங்க ஆட்சி நடக்குது. அதே மாதிரி யூபியில கலவரம் நடந்த பிறகுதான் யூபியிலேயே பிஜேபி ஆட்சி வருது. கலவரம் தான் முக்கியமான காரணமா இருக்கு பிஜேபியினுடைய அரசுக்கு. அதே மாதிரி மணிப்பூர் கலவரம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த குர்க்கியின மக்கள் பாதுகாக்கப்படல, இன்னும் போய் அதுக்கு தீர்வு காணப்படல. அதே மாதிரி பீகார், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, யூபி, கர்நாடகா, குஜராத் போன்ற மாநிலங்கள்ல கலவரத்தை ஏற்படுத்திட்டா பிஜேபி ஆட்சிக்கு வந்ததே தவிர தன்னுடைய திறமையால ஆட்சிக்கு வரல. தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, ஆட்சிக்கு வந்து 2021 திமுக ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் நடந்த கலவரங்களை நீங்க பாருங்க. கடந்த 4 வருஷங்கள்ல ஒரு தீபாவளிக்கு வெடி வெடிக்க கூடாதுன்னு ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாள் பிஜேபி தலைவர் அண்ணாமலை கோர்ட்ல சொல்றாரு, ஒரு செய்தியை கொடுக்கிறாரு, கிறிஸ்தவர்கள் அப்படி இது பண்றாங்கன்னு சொல்லி. அப்புறம் கோர்ட் வழக்கு போய் கோர்ட்டே தண்டிச்சிச்சு. அத ஒரு இனக்கலவரத்தை தூண்டும் மாதிரி அண்ணாமலை பேசினாரு. அப்புறம் ரைட்டா, அப்புறம் தஞ்சாவூர் மாணவி விவகாரம், அந்த பிள்ளை கிறிஸ்டின் பள்ளியில படிக்குது, மதமாற்றம் கட்டாய மதமாற்றம் செய்யும்ன்றதா நீங்க அந்த பிள்ளை தற்கொலைக்கு காரணம் சொல்லி வழக்கு நீதிமன்றம் விசாரிச்ச பிறகு அந்த வழக்குல நீதி கிடைச்சிச்சு. அந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்கலன்னு சொல்லி குட்டு வச்சு அனுப்புச்சு. அதே மாதிரி வட மாநில தொழிலாளர்கள், பீகார் தொழிலாளர் மக்கள் 12 பேர் கழுத்தறுத்து கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி வந்துச்சு. என்னைக்கு சிஎம் பர்த்டேவுக்கு பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி வரும்போது அப்படி ஒரு செய்தி, பொய் செய்தியை பரப்புனாங்க. இனக்கலவரத்தை உண்டு பண்றதுக்கு பண்ணாங்க. அப்படி ஒரு கலவரத்தை தொடர்ந்து இவங்க ஈரோடு, சென்னிமலை, திருச்செங்கோடு, தென்காசி ஆகிய இடங்கள்ல கலவரம். கடைசியில திருப்பரங்குன்றத்துல ஒரு பெரிய செய்தியை கொண்டு வந்தாங்க. அந்த சிக்கந்தர் மலையில வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு பிஜேபி ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணி 2 இடத்தை கலவரத்தை கொடுக்க பார்த்தாங்க. இதெல்லாம் கடந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கலவரத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நிர்வாகத்தை கரெக்டா கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு தலை சிறந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி என்பதை மக்கள் நிரூபிச்சிருக்காங்க. இது போக சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ், எலெக்ஷன் கமிஷன் இதை வச்சு மிரட்டுறது. கலவரத்துல ஒரு பக்கம் நீங்க பிஜேபி உண்டு பண்றீங்க, ஜெயிக்க பாக்குறீங்க. இது போக இந்த 4 பொதுத்துறை நிறுவனங்களை கையில் எடுத்து எதிர்கட்சிகளை மடக்குறீங்க. மடக்கி இதன் மூலமானதான் பிஜேபி இங்க ஜெயிக்க பாக்குதே தவிர மற்ற ஒண்ணும் காரணமே கிடையாது. திமுக மேல வழக்கு தொடுக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி ஸ்ட்ராங்கா சொல்றாரு, எங்கள் மீது குறை இருந்தால் சொல்லுங்கள், தண்டியுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மாறுபட்ட கருத்து இல்ல. மிரட்டலுக்கு நாங்கள் சத்தியமா பயக்க மாட்டோம். மாநில உரிமைகளை விட்டு தர மாட்டோம். எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி. இந்த கூட்டணி தான் 2026 வெற்றி பெறும். மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்ற நிலைப்பாட்டில் தான் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் இருக்காரே தவிர பிஜேபிக்கு பயந்தோ அவங்க மிரட்டலுக்கு பயந்தோ நாங்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய முதல் வாதம். நிச்சயமா ரொம்ப அழகா கம்பேர் பண்ணி சொன்னீங்க. மற்ற மாநிலங்கள்ல பாஜக எப்படி ஆட்சி பிடிச்சாங்க,
இங்க என்ன மாதிரியான கலவரங்கள் எல்லாம் தூண்ட பார்த்தாங்கங்கிற கம்பாரிசன் வந்து இருந்தது. ஆனா ஒப்பீட்டுக்கு ஒரு செய்தி என்னன்னா, முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு அந்த பொதுக்குழுல பேசுகிற போது அதிமுகவை எந்த அளவிற்கு வந்து நம்ம விமர்சனம் செய்தாரோ அதை விட கொஞ்சம் மேலவே பிஜேபி விமர்சனம் பண்ற மாதிரி இருந்தது. உடனே பாஜக காரர்கள் எங்களை அட்ரஸ் பண்ணி பேசுறதுனால நாங்க இங்க வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான புரிதலோடு அவங்க இருக்கிறாங்களே சார், இதுக்கு என்ன பதில் அப்படின்னு எனக்கு கேள்வி இருக்கிறது. அதுக்கு அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா நாங்க அதுக்கு துணை கிடையாது. அவங்க எடுத்த எங்க முதல்வர் எடுத்து பாதம் என்ற விதம் என்னன்னு சொன்னா, பிஜேபியுடைய நிலைமை இதுதான். சரி, நியாயமான முறையில நீங்க கட்சியை வந்து வெற்றி பெறணும்னு மக்களுக்கு திட்டம் கொடுத்து வெற்றி பெறணும்னு நீங்க நினைக்கல. ஊழல் பண்றதுல ஒரு விதம் அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கிலோமீட்டர் ரோடு போடனா ஒரு 40 லட்சம் வச்சுக்கோங்க. சரி, ஒன்றிய அரசு என்ஹெச்ல ரோடு போட்டா 116 கோடி போடுறாங்க டெண்டர் நோட்டீஸ். எப்படிப்படையான ஒரு ஊழலை எப்படி பண்றாங்க பாருங்க. அது அறிக்கையிலே சிஏஜி அறிக்கையிலே சொன்னாங்க இவ்வளவு தொகை எப்படி இந்த ரோட்டுக்கு கொடுக்க முடிஞ்சுன்னு சொல்லி. அதுக்கு இன்னும் பதில் இல்ல. நிச்சயமா சார், நம்ம பேசுவோம். தற்போது நம்முடைய அமர்விலே பத்ரி அவர்களும் இணைகிறார்கள். சார் வணக்கம். திமுகவினுடைய பொதுக்குழு, ஆனா முதலமைச்சர் அவர்கள் பேசுனது என்பது திமுகவிற்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்காக, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்காகவும் பேசியிருக்கிறாருங்கிற அடிப்படையில் பார்க்க வேண்டியது இருக்கா? ஆமா, உண்மையிலே வந்து முதலமைச்சருடைய அந்த பேச்சு வந்து வெறுமனே ஒரு அரசியல் டிஃபரன்ஸ் மட்டும் இல்லை, பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ் மட்டும் இல்லை. ஓகே, ரொம்ப பொறுப்புணர்வோடு மாநில நலன்களை பறிக்கிற அந்த பிஜேபியை, அதனுடைய அரசியலை ரொம்ப கார்னர் பண்ண, ரொம்ப காஷியஸாக அவர் பேசியிருக்காரு. பிஜேபிக்காரங்க வந்து ஒன்று குதூகலம் அடையலாம், நீங்கள் சொன்ன மாதிரி எங்களை பேசிட்டாருன்னு. இன்னொன்று எரிச்சல் அடைவாங்க. ஹெச் ராஜா மாதிரி ஆட்கள்லாம் எரிச்சல் அடைவாங்க. அதில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. இந்த எரிச்சல் அடைகிறவங்களுக்கு நேற்றைக்கு வந்து மகாராஷ்டிராவுடைய ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர் என்ன பேசினார்? அதாவது யூனியன் ஆஃப் இந்தியா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இல்லையா, மாநிலங்களுடைய ஒன்றியம், அந்த அரசியல் சாசனத்தின் பேரால் தான் அவர் கவர்னராகவே பதவி பிரமாணம் எடுத்துட்டு இருக்காரு. வந்து என்ன சொல்றாருன்னா, யூனியன்ங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சென்ட்ரல், அதாவது அதிகாரத்தை முழுக்க மத்தியப்படுத்தப்பட்டு எங்களிடம் குவிந்து கொண்டிருக்க வேண்டும், மாநிலங்களின் ஒன்றியம் என்கிற யூனியன்கிற வார்த்தையே உங்களுக்கு ஒவ்வாமை இருக்குன்னு சொன்னா அப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க? சரி, நிச்சயமாக முதல்வர் பேசுனது வந்து எனக்கு ஒன்றும் தவறா தெரியல. இன்னும் சொல்ல போனால் மாநில மக்களை, தமிழகத்துடைய நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்று பாஜகவை எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த கேரக்டர் என்ன, பொலிட்டிக்கல் கேரக்டர் என்னங்கிற ஒரு எச்சரிக்கை தான் அந்த வார்த்தை. அவர் ஒரு முதல்வர், மிக முக்கியமான பொறுப்புல இருக்காரு, அவர் உணர்ந்து தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க 3 பிரச்சனை. ஒன்று சார் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார், எப்படி வந்து மாநில அரசை வந்து வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொன்று அரசியல் முரண்பாடுங்கிறது இருக்கு. இன்னொன்று தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை கபலீகரம் செய்யறது, அதில் வந்து கல்ச்சுரல் இன்டர்வென்ஷன் ஒன்று இருக்கு. சரி, நீங்கள் தமிழ்நாடு பாருங்க, நீங்கள் இங்கே வந்து தேசிய இயக்கம், சமூக சீர்திருத்த இயக்கம், பொது உடைமை இயக்கம் எல்லாம் சேர்ந்து இங்கே ஒரு கல்ச்சுரல் வேல்யூஸை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதில் ரொம்ப வலுவாக தலையிடுறாங்க. வலுவாக தலையிட்டு தமிழகத்தை, அதாவது வந்து வட மாநிலங்களில் போல தமிழகத்தில் பாஜக வர முடியாதுங்கிறது அவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி, சரி, யதார்த்தம் தெரியுது. ஏதாவது வகையில தமிழ்நாட்டில் உள்ள நுழைஞ்சு தமிழ்நாட்டை வந்து பிச்சு போடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒற்றை அரசியல் இருக்கு இல்லையா, அந்த கம்யூனல் ஹேட்டட் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை அனுமதிக்க கூடாது. இதை மட்டும் சொல்லல முதல்வர். பாஜக ஒரு வேளை தமிழ்நாட்டுக்கு வந்தால் மத கலவரங்கள் நடக்கும், சாதிய மோதல்கள் நடக்கும், பிற்போக்குத்தனமான நடவடிக்கை, முற்போக்கு விளிம்புகளை முழுக்க பறிச்சு கொண்டே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பீகார் மாதிரி, உத்தரப்பிரதேச மாதிரி கொண்டு நிறுத்திடுவாங்க. இதெல்லாம் 100 ஆண்டுகளாக போராடி பெற்ற நம்முடைய வேல்யூஸ், இது இழக்கக்கூடாது என்று மக்களை காஷன் பண்றாரு. மக்களை வந்து இது வந்து பிஜேபிக்கும் திமுக இடையிலான அல்லது திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் பாஜகவிற்கும் பாஜகவுடைய கால்களிலேயே விழுந்து கிடக்கிற தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற அரசியல், சரி, தமிழகத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற அரசியல், ஓகே, இந்த 2 கடையில தான் போட்டி. சரி, நீங்க பாஜகவோட சேர்ந்திருக்கிறவங்க எல்லாம் எதுக்கு போய் சேர்ந்திருக்கிறாங்க? தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு சுயநல கூட்டணி இது. சரி, இது தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அரசியல் அனுசரிக்கை இல்ல. நிச்சயமா எனக்கு புரியுது. ஆனா அடிப்படையில் என்னன்னா, ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருகிறது அப்படின்னா ஒரு தேசிய கட்சியை இவ்வளவு தாக்கி பேசலாம், இன்னும் சொல்ல போனா பாஜக தாக்கி பேசலாம். பட் அவங்களுக்கான இங்க பொலிட்டிக்கல் கிரவுண்ட் இல்லாத போது ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஒன்னு அதிமுகவை பற்றி பேசியிருக்கலாம்,
இவர்களை பற்றி அதிகம் பேசுவதற்கு என்ன காரணம்ங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அடுத்த சட்டமன்றத்தில் தானே வரப்போகுது. நீங்க தமிழ்நாட்டுல சில கட்சிகள்ல சில குடும்பங்கள்ல நடக்கிற குழப்பமெல்லாம் பாத்தீங்கன்னா சரி, முதல்வருடைய பேச்சுக்கு ஒரு அர்த்தம் புரியும். அதாவது கட்சிகளை ஏற்கனவே 2ஆ 3ஆ பிளந்து சரி பாருங்க, நீங்க ஒரு பிரதான எதிர்கட்சி 2ஆ 3ஆ இருக்கு, இவங்க ஒன்றும் சேர மாட்டாங்களாம். ஓகே, இவங்க எல்லாத்தையும் இவரு வந்து ஒரு அணியில் வச்சுக்கு வரான். யாரு? தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லி பாஜக வந்து இங்க ஒன்றாக இவர்கள் கரங்கோர்க்க முடியாதவர்களை முழுக்க இது ஏ, இது பி, சின்னு வச்சுக்கு வரான். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சிக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் நடந்துகிட்டே இருக்கு, ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கு, தமிழ்நாடு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி தமிழக கட்சிகளை 2ஆக பிரித்து நீங்க இது மாதிரி குறுக்கு சால் ஓட்டாம அரசியலை மட்டும் நீங்க பேசி நீங்க வாக்கு கேளுங்களேன், தமிழ்நாட்டில் நிச்சயமாக பாஜக தேராது, டெபாசிட் கூட வாங்காது. அப்ப தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளை, தமிழ்நாட்டுடைய ஜனநாயகத்தை, இது மாண்புகளை எல்லாம் சிதைக்கிற ஒரு போக்கு பாஜக பண்ணுதுன்னு சொன்னா பாஜகவை தானே பேச முடியும். இல்ல, ஒரு வகையில் அப்படி பாஜகவை அம்பலப்படுத்துவதன் மூலமாக அதிமுகவையும் சேர்த்து அம்பலப்படுத்துவதுதான் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு. அவங்களோட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. நிச்சயமா நீங்க வந்து அந்த அணியில இருக்கிற எல்லாரையும் நீங்க காலி பண்ணுங்க. சரி, ஒரு பாஜக மட்டும் எதிரி இல்ல, பாஜக எல்லாரையும் நீங்க அங்க இருக்கிற எல்லாரையும் எப்படி பயன்படுத்துறாங்க, நீங்க பப்பட் மாதிரி இவங்க பயன்படுத்துறாங்க. நீங்க பல மாநிலங்கள்ல பார்த்திருக்கோம், ஒரு கட்சியை 2ஆ பிளந்து அந்த மாநிலங்கள் எப்படி ஒரு கட்சியினுடைய தோள்களில் மேல் ஏறிதான் அந்த மாநிலத்துடைய அதிகாரத்துக்கு பாஜக வரும். அப்படியான ஒரு சூழல் வந்துவிடக் கூடாது. தமிழ்நாட்டுல 2-3 கட்சிகளை உடைக்கிற ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கு. ஏற்கனவே கட்சியை உடைச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க தேர்தல் ஆணையத்தை வைத்துக் கொண்டு சிம்பல் விளையாட்டுலாம் விளையாடுறாங்க. நீங்க அந்த சின்னம் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற அந்த பேரமெல்லாம் எது நடக்குதுன்னு சொன்னா பாஜகவுடைய அரசியல் விருப்பத்திலிருந்து தான் நடக்குது. அப்ப இது எல்லாம் நடக்கிற ஒரு கட்சி, இது எல்லாம் நடத்துற தலைமை தாங்குற ஒரு கட்சி என்கிற முறையில பாஜகவை சுட்டிக்காட்ட முதல்வர் பேச முடியும். நிச்சயமா பாஜக ஒரு பெரிய கட்சின்னு நினைச்சலாம் அவர் பேசல. சரி, நீங்க இந்திய ஒன்றியத்துல பல மாநிலங்கள் இந்த ஃபார்முலாவும் அடாப்ட் பண்ணிருக்காங்க. அதே தமிழ்நாட்டு இப்படி வந்தாங்கன்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து மொத்தமா வரட்டுவோம், அவங்களோட நிக்கிறவங்களை பூரா சேர்த்து மிரட்டுறோம்னு சொன்னா அவருடைய மெசேஜ் என்ன? ஒரு சிம்பிள், அந்த கட்சிகளுக்கு பின்னாடி நிக்கிற மக்களும் கூட இந்த பக்கம் வந்து எல்லாத்தையும் வெளியே தள்ளி கதவை சாத்துவோம், அப்படிங்கிற கதவை சாத்தி பூட்டை போட்டுருவோம், உள்ளே வரக்கூடாது அப்படிங்கறதுக்கான ஒரு ரொம்ப கன்சிஸ்டன்டான மெசேஜ்னா நேற்றைக்கு முதல்வருடைய திமுக பொதுக்குழு பேச்சுன்னு நான் பார்க்கிறேன். ஓகே, நிச்சயம். அப்ப நீங்க சொல்றதுல இருந்து அந்த பக்கமும் நிக்கிறவங்களும் புரிந்து கொண்டு இந்த பக்கம் வர வேண்டும்ங்கிற அடிப்படையோட பேச்சு இருந்தது அப்படின்னா அவருடைய சிறப்பு தீர்மானத்தை நான் வந்து ஒப்பிட்டு பார்க்குறேன். ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற சிறப்பு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினார். நான் அதை தான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இதில் இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. பாஜக அப்படிங்கிறது வந்து திரும்ப திரும்ப அவங்க என்னன்னா எங்களை அட்ரஸ் பண்ணி பேசிட்டாங்க, நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்கல்ல. இதில் அதிமுகவினுடைய பங்கு, அதிமுகவை பற்றி முதலமைச்சர் பேசினார் இல்லைங்களா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க அடகு வச்சுட்டாங்க, அடுத்து தமிழ்நாட்டை அடகு வைக்கவும் எடப்பாடி பழனிசாமி துணிகிறார் அப்படிங்கிறதுல அது சரியான ஒரு வாதமா இருக்கா? இல்ல, நிச்சயமா. நீங்க ஒருவேளை வந்து இப்ப முதல்வருடைய எச்சரிக்கை தமிழக மக்கள் கவனிச்சு 2024 இவங்க எல்லாத்தையும் விரட்டிட்டாங்கன்னா தமிழக நலன் பாதுகாக்கப்படும். இல்ல ஒருவேளை இதுல ஏதாவது ஒரு அந்த ஒரு சீரியஸ்னஸ், பொலிட்டிக்கல் சீரியஸ்னஸ் வரலன்னு சொன்னா, ஏதாவது வகையில் ஆட்சி அதிகாரத்துக்கோ அல்லது மெஜாரிட்டியோ வந்துட்டாங்கன்னு சொன்னா நிச்சயமாக அதனுடைய விளைவை பலனை தமிழகம் அனுபவிக்கத்தானே வேணும். ஆகவேதான் 2 கட்சிகளையும் அவர் வந்து காஷன் மென்ஷன் பண்றாரு. 2 கட்சிகளுடைய நீங்க அதை நான் ஏற்கனவே சிம்பிளா சொன்னல, தன்னுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக ஒரு அணி, இன்னொன்னு தமிழகத்தினுடைய நலன்களை விட்டு கொடுக்க கூடாது, போராடணும் என்பதற்கான ஒரு அணி. நீங்க வந்து தர்மேந்திர பிரதானுக்கு எவ்வளவு ஆணவம் இருந்தா பேசுவாரு, 2152 கோடி ரூபாய் ஆமா நாங்க கொடுக்க மாட்டோம், 40 லட்சம் தமிழகத்தினுடைய பள்ளி குழந்தைகளுடைய எதிர்காலத்தோடு விளையாடுகிற ஒரு ஆணவம் இருக்குன்னா அந்த ஆணவம் பிடித்த கட்சியோடு நீங்க நின்று தைரியமா தமிழ்நாடு வாக்காளர்கிட்ட வர்றீங்கன்னு சொன்னா அந்த முகத்திரையை கிழிக்கணுமா வேண்டாமா? நீங்க பாருங்க, கேரளாவுல தமிழ்நாட்டுல வெள்ளம் வந்தா, இயற்கை பேரிடர் வந்தா பணம் கொடுக்கல. நீங்க இதுவே மகாராஷ்டிராவுக்கு வந்து நேரு விதியை பூரா திருத்தி உலகம் முழுக்க எங்க வேணா போய் நீங்க யாசகம் வாங்கிட்டு வரலாம். அப்கோர்ஸ் அந்த மாநிலம் அந்த துயரத்திலிருந்து மீட்கணும், நாம ஒன்றும் அந்த மாநிலத்திற்கான உரிமையை பாதுகாக்கணும் நம்ம சொல்றோம். ஆனா ஒரு கண்ணுல வெண்ணையும் உங்களை அரசியலாக எதிர்க்கிற தமிழகம், கேரளா போன்ற மாநிலங்களுடைய கண்களில் சுண்ணாம்பும் வைக்கிற இந்த இரட்டை அணுகுமுறை இருக்குல்ல, இதை தோலுரித்து காட்ட வேண்டும் என்கிற முறையில் தான் இந்த அணியினுடைய தலைவர், தமிழகத்துடைய முதல்வர் என்கிற முறையில் ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப மெச்சூர்டாக
ஒரு மெசேஜை நிச்சயமா நீங்க பேசும்போது எனக்கு இன்னொரு கேள்வி கூட தோணுது. அது என்னன்னா, அவங்க கட்சியை எப்படியெல்லாம் பாஜக சிதைக்கிறதுன்னு பார்க்கிறோம். முதலமைச்சர்கள் கூட்டணி கட்சியை பற்றியும் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இவ்வளவு தூரம் எந்த கூட்டணியும் பயணித்ததில்லை. அதற்கு காரணம் அவர்களையும் நாம் மதிக்கிறோம், சொல்றதை நம்ம கேட்கிறோம், தொண்டர்களும் அப்படி இருக்கணுங்கிற ஒரு பாயிண்ட்ல பேசுறார். அதை பத்தி விவாதிக்கலாம். ஜென்ராம் சார், உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். நான் ஏற்கனவே கேட்டேன், முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு சிலர் வந்து ஒரு மாதிரியான விமர்சனங்களை வைத்தாங்க. அவங்க போய் அங்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரோலில் போய் ஆச்சு அப்படிங்கிறது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் முதல்வருடைய பேச்சு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? முதல்வருடைய பேச்சு ஏற்கனவே தொடர் பத்ரி குறிப்பிட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு. பட் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு போனதை வந்து இங்கே வெவ்வேறு விதமாக சித்தரிக்கிறது அல்லது ஒன்றிய அரசுக்கு அடிபணிந்து போவதற்கு தயாராகிட்டாங்க, சமரசம் செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் எதிர்க்கட்சிகளும் சரி, அவர்களை அடியொற்றி வாழ்க்கையை நடத்துகின்ற அல்லது அரசியல் பேசுகின்ற தனி மனிதர்களும் சரி ஒரு பெரிய கேம்பெயின் நடத்தி பார்த்தாங்க. ஆனால் அவர் போகிறதுக்குன்னு திட்டமிட்டு அறிவித்ததுக்கும் போகிறதுக்கும் இடையிலேயே அவங்க பேச ஆரம்பித்தது எல்லாம் பலன்னு உதிர்ந்து போச்சு. உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பை ஒன்றை கொடுக்கறதன் மூலமாக இடைக்கால தடையை கொடுத்ததன் மூலமாக இவங்க பேசின எல்லா விஷயங்களும் உதிர்ந்து போச்சு. இதில் பேசியிருக்கிறது தொடர்பாக நீங்கள் கேட்கும்போது கூட இன்னொன்று கேட்டீங்க, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஏன் அதிகமாக பேசணும் அப்படின்னு கேட்டீங்க. தமிழ்நாடு அரசை தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய விடாமல் முடக்குவதற்கான முயற்சியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா எதிர்க்கட்சிகள் இல்லை, அவங்களால் அதை அப்படி செய்ய முடியல. ஆனால் ஒன்றிய அரசு தான் தன்னுடைய அனைத்து வகையான அதிகாரங்களையும் மாநில அரசை செயல்பட விடாமல் தடுக்கிற வேலையை செய்யுது. அது ஆளுநருங்கிற கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனை யூஸ் பண்ணி தடுக்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த நிதி வழங்குவதில் நிபந்தனைகளை போட்டு அதை செய்யலைன்னா இதை தர முடியாது அப்படின்னு சொல்லி அச்சுறுத்துவதாக இருந்தாலும் சரி, இந்த வரி பகிர்வில் இருக்கக்கூடிய, அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் சொன்ன அந்த 41% வரியை கூட முழுமையாக பகிர்ந்து கொள்ளாமல் 33% அளவுக்கு பகிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்கிற கோரிக்கையை நிராகரிக்கிறதாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து அந்த மாதிரி தமிழ்நாடு அரசின் கையில் பணம் வராமல் செய்கிறதுக்கான வேலைகளை அவங்க செய்கிறாங்க. அப்போ மக்களுக்கு நன்மை பயக்கின்ற, மக்களுக்கு நலம் பயக்கின்ற திட்டங்களை செயல்படுத்த விடாமல் கைகளை கட்டி போடுகின்ற வேலையை யார் செய்கிறாங்கங்கிறத மக்கள்கிட்ட சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஓகே, நிச்சயமா பாப்பா பேசித்தானே ஆகணும். இது 7வது அட்டவணையில் மாநிலங்களுக்கு என்று இருக்கக்கூடிய அதிகார பட்டியலில் இப்போது இருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி வேறு சில துறைகளும் இங்கே வந்து சேர்ந்தது என்றால் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக எங்களால் சேவை செய்ய முடியும் அப்படிங்கிற செய்தியை சொல்வதும், அதன் காரணமாக அந்த பட்டியலில் மாற்றம் கொண்டு வருவதற்கு அல்லது அந்த ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் மாநிலங்களை கலந்தாலோசித்து மாநிலங்களுடைய ஒப்புதலோட ஒரு நடவடிக்கையை எடுங்க அப்படிங்கிற குரலை எழுப்புவதற்கும் ஒரு தேவை வருது. நடைமுறையில் அவங்க என்ன செய்யறாங்க, ஒன்றிய அரசு ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய அவ்வளவு துறைகள்லையும் ஒன்றிய அதிகார பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளை போல அவங்க எடுத்துக்கிட்டு முற்றிலுமாக மாநிலங்களை புறக்கணிக்கிறார்கள். அப்படி நடக்கும்போது அந்த விஷயங்களை ஹைலைட் பண்றது வந்து மு.க. ஸ்டாலினுக்கும் நரேந்திர மோடிக்கும் இடையில உண்டான தனிப்பட்ட மோதல் இல்லை, திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில உண்டான கட்சி மோதல் இல்லை. அது தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பாதிக்கக்கூடிய ஒன்றிய அரசின் ஒரு நடவடிக்கை. அது அதை பற்றி மக்களிடத்தில் பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு அரசு எதையெல்லாம் செய்தது, எதையெல்லாம் செய்யல அப்படிங்கறது தானே நீங்க தேர்தல் காலத்துல 2026 எதையெல்லாம் அவர்கள் தடுத்தார்கள்ங்கிறது அட்ரஸ் பண்ண வேண்டியது கட்டாயம். நிச்சயமா சார். அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது எனக்கு மமதை அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே இல்லை, அது வரவும் வராதுங்கிறத தீர்க்கமா சொல்றார். ஆனா வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொன்ன உடனேயே நீங்க 200ல ஜெயிப்போம்னு சொல்றதே ஒரு விதமான மமதை அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதலமைச்சர் அவர்கள் பாஜக அதிமுக மட்டுமல்ல
நாங்கள் தான் மாற்றுன்னு கூட சில பேர் வந்து வர்றாங்க, அவங்களுக்கும் பதிலடி கொடுக்கணுங்கிறாங்க. அப்ப இது ஒரு விதமான மமதை இல்லையா அப்படின்னு கேட்கறாங்களே, அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இல்ல 200 இடங்கள்ல வெல்வோம்னு முதலமைச்சர் சொல்வது வந்து கற்பனையில ஒரு நம்பர். அவங்க சொன்ன 400ன்னு சொன்னாங்கல்ல மக்களவை தேர்தல்ல, அந்த மாதிரி இவர் கற்பனையில சொல்லல. மக்களவை தேர்தல்ல 222 இடங்கள்ல திமுக கூட்டணி வந்து மற்ற கட்சிகளை விட வெற்றி பெற்ற நிலைமையில முன்னிலையில இருந்தாங்க. அந்த 222ல ஒரு ப்ரொவிஷன் 22 விட்டுட்டு 200ல நம்ம கண்டிப்பா சட்டப்பேரவையிலையும் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னார். அதை வந்து நேற்று பேசும்போது அவர் குறிப்பிட்ட மாதிரி கண்ணுக்கு தெரியற தூரம் வரைக்கும் எனக்கு பகைவர்களே இல்லை, எதிரிகளே இல்லைன்னு அவர் அந்த டோன்ல சொல்லல. மக்களவை தேர்தலில் மக்கள் வாக்களித்த ஒரு உண்மையின் அடிப்படையில் அந்த கிளைமை வந்து வைக்கிறாரு. அதுக்கு குறையாம பார்த்துக்குங்க, களத்தில் இன்னும் கூடுதலாக வேலை செய்யுங்க. அது வந்து ஒன்றிய அரசு தொடர்பான பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இது நமது அரசு செயல்பட்ட விதத்துக்கு மக்களிடத்துல தீர்ப்பு வாங்க போறோம். அப்போ இதுல வந்து அதுல வந்த ரிசல்ட் வந்து இதுலயும் கண்டினியூ ஆகணும். அதற்காக நீங்க வேலை செய்யுங்கன்னு ஒரு நடந்த நிகழ்விலிருந்து ஒரு இலக்கு முன் வச்சு தொண்டர்கள்ட்ட சொன்னார். அது வந்து கற்பனையாக சொன்னது இல்ல, ஆணவத்தோடு சொன்னது இல்ல. தங்கத்தமிழ் செல்வன் சார், இதுல பாஜகவினுடைய ஒரு எதிர்வினை, அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு அறிக்கை வந்து ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. நீங்க நிறைவேற்றின அந்த 27 தீர்மானங்களாக இருக்கட்டும், பாஜகவை கண்டித்து பேசினதாக இருக்கட்டும், ஏன் அதிமுகவை கண்டித்து பேசினதாக கூட இருக்கட்டுமே, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி வந்த உடனேயே நீங்க ஒரு பதட்டத்துக்கு உள்ளாயிட்டீங்க. அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் முதலமைச்சருடைய உரை அப்படின்னு அவங்க சொல்றாங்க சார். அவங்க கற்பனையில எதையும் பேசுவாங்க சார். பிஜேபியினுடைய எண்ணமே எப்படியாவது கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டுல பிஜேபி கால் ஊன்ற முடியுமான்ற ஒரு கற்பனையில இருக்காங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி பொதுக்குழு கூட்டத்துல மதுரையில இத்தனை தீர்மானங்களை போட்டுட்டு பிஜேபி அட்டாக் பண்ணதின் நோக்கமே தமிழ்நாட்டுடைய தனித்துவம் மதிக்கப்படணும், கலாச்சாரம் மதிக்கப்படணும். அதுல இருந்து நம்ம கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கூட மதக்கலவரங்கள் வெடிக்கும். சோ நீங்க அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி, இன்னொரு நடிகர் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரை கூட மிரட்டி கூட கட்சியில அவங்க கூட்டணியில சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கூட இப்படி எல்லாம் கூட்டணி வந்தா கூட பிஜேபி இங்க கால் ஊன்னா தமிழ்நாடு துண்டாடப்படும். இத மக்கள் புரிஞ்சுக்குங்க. எங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும்ன்ற எண்ணம் இல்ல. நாங்க ஆட்சியில இருக்கோம், மக்களுக்கு 4 வருஷமா நன்மை செஞ்சிருக்கோம், மீண்டும் நல்லது செய்வோம். அந்த வகையில தான் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்ற ஒரு கொள்கை கூட்டணியில தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கே தவிர அதிமுக மாதிரி பயந்துகிட்டு போய் பிஜேபியோட சேர்ற கட்சி திமுக இல்ல. இல்ல அப்போ அதிமுக மட்டும் இல்ல, மாற்றுன்னு சொல்லி களத்துக்கு புதுசா வர்றவங்க கூட அந்த பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை மணியத்தை முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கறாங்களா? எச்சரிக்கை கொடுக்கல, மிரட்டி சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்டதான் சார் இந்த கலவரத்தை தூண்டுறாங்க. அது முடியாட்டி இடி இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, இத்தனை வச்சுதானே மிரட்டுறாங்க. இது அப்பட்டமா 11 வருஷமா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோமே. மீடியாக்கள்ல பத்திரிகையாளர் பேசுறது மாதிரி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்களே, இதுக்கு என்ன தீர்வு? இது வரைக்கும் என்ன கிடைச்சிச்சு? ஒண்ணுமே கிடைக்கலையே. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பிஜேபி நிச்சயமா அதிகாரத்துல இருக்காங்க ஒன்றியத்துல. அவங்க நினைச்சா யாரையும் மிரட்டி கூட்டணியில் இழுக்க முடியும். அந்த எண்ணத்துலதான் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி நாங்க கொள்கை கூட்டணி, தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அமைத்த கூட்டணி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி. இதுல இருக்கிற 13 கட்சிகள் நிச்சயமாக இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் விலகுவதற்கு வாய்ப்பில்லை. அவர்களுக்கும் பதவியின் மீது மோகம் இல்லை. இந்த தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அந்த கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறது. இதை மனதில் வைத்துதான் பிஜேபியை இவ்வளவு அட்டாக் பண்ணி தமிழ்நாடு முதல்வர் தளபதி பேசுறாரு. சார் இவரு இன்னைக்கு என்னென்னமோ கேஸ் போட்டீங்க, ரைடு விட்டீங்க, மந்திரி வீட்டுகள்ல கேஸ் போட்டிருக்கீங்க, டாஸ்மார்க்ல ஊழல்ன்றீங்க. நான் கேட்கிறேன், இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கும் போது எங்களை ஏன் சார் நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல? அப்ப மிரட்டி பாக்குறீங்கல்ல பிஜேபி எங்களை. அதற்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் கட்டுப்படுறவர் மாதிரி இல்லையே.
நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனதுக்கே உங்களுக்கு பொறுக்கலையே. பிரதமரை போய் சந்திச்சுட்டாரு, அந்த கூட்டத்துல போய் தானே நாங்க எங்க குறைகளை சொல்ல முடியும். நீங்க சொன்ன அறிக்கையிலேயே பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு முதலிடம், கல்வியில தமிழ்நாடு முதலிடம், ஏற்றுமதியில தமிழ்நாடு முதலிடம், தொழில் வளத்துல தமிழ்நாடு முதலிடம், எல்லாத்திலும் தமிழ்நாடு முதலிடம் ஒன்றிய அரசு தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது வேண்டிய நிதியை கொடுக்கணும்ல, கொடுக்க மறுக்குது. நிச்சயமா சார். ஒரு பக்கம் பாஜகவை அவ்வளவு விஷயங்களை அம்பலப்படுத்தி இருக்கிறார். அவங்க வந்தா எந்த மாதிரியான ஆபத்தானவர்கள்ங்கிறத வெட்ட வெளிச்சமா சொல்லியிருக்கிறாருங்கிறதா. இன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு எதிர்ப்பு அலை என்பது அல்ல, ஆதரவு அலை என்பதை இருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. இந்த 4 வருஷத்துல நம்ம செயல்படுத்தின திட்டங்கள் அது களத்துல நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா மக்களை சந்திக்கிறவங்க நேரடியா நீங்க எல்லாம் போய் அதான் நாடாளுமன்ற தேர்தல அந்த சென்றாம் சொன்னது மாதிரி 222 இடங்கள்ல அசம்பிளில ஜெயிச்சிருக்கோம். அப்ப இவருடைய ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி தானே அது, திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி தானே. 4 வருஷம் உண்மையிலேயே தமிழ்நாடு முதல்வர் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்காரு சார். நான் பெருமைக்காக சொல்லல, உண்மையிலே உழைப்பாளி, மக்களுக்கு வாங்கிய திட்டங்களை சிந்தித்து கொடுப்பதில் முதன்மை முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் அந்த தளபதின்ற பேரை வாங்கிட்டாரு. அந்த பேரை பொருத்த மாட்டாம தான் என்னென்னவோ எங்களை மிரட்டி பாக்குறாங்க. எங்களுக்கு கூட்டணியுடைய கொள்கை வந்து தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதுகாக்கணும்ன்றதுக்காக எங்க கூட்டணி திமுக கூட்டணி. ஆனா அதிமுக பிஜேபி கூட்டணி என்னன்னா திமுக தோற்கடிக்கப்படணும், வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது. திமுக தோக்கணும், திமுக தோக்கணும்ன்றதே அவங்க சொல்றாங்களே தவிர எங்களை மாதிரி கொள்கை கூட்டணி ஏதாவது பேச சொல்லுங்க பாப்போம். அதிமுக ஏதாவது பேச சொல்லுங்க பாப்போம். திருப்பரங்குன்றத்துல கலவரம் வந்துச்சு, அதிமுக ஏதாவது மூச்சு விட்டுச்சா? பிஜேபி கண்டிச்சுச்சா? நாங்க கண்டிச்சோம்ல, ஏன் அதிமுக கண்டிக்கல? மழை இருக்கல அப்ப அதிமுகவுக்கு கலவரத்தை தூண்டுனால எப்படியா நாங்க பிஜேபி பக்கம் தான் நிப்போம், எங்களுக்கு சுமை இருக்கு, எங்கள் மீது வழக்கு இருக்குன்றத அண்ணன் பழனிசாமி சொல்லாம சொல்லி இருக்காரு இந்த கூட்டணியில. 2024 நீங்க அவரு வந்து பிஜேபியோட தான் நிப்பேன்னு பழனிசாமி உணர்த்துறதா சொல்றீங்க. முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு பேசுகிற போது திமுகவினுடைய கூட்டணி உடையாதா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி காத்திருந்தாருன்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்றாங்களே, அவருக்கு பிஜேபி மேல விருப்பம்னா அங்க போலாம, ஏன் இந்த கூட்டணி உடையணும்னு அவர் நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி? இல்ல அதான் ஏன் நினைக்கிறாருன்னு சொன்னா, இவங்க என்னடா 8 வருஷத்துல 11 வெற்றி இந்த கூட்டணி பெற்றிருக்கு, 2026 இந்த திமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது, இதுல ஏதோ ஒரு குழப்பம் வந்துடாதான்றதா எல்லா கட்சியினுடைய தலைவருடைய எண்ணிக்கை. அது பிஜேபி அதிமுக முதன்மை இடத்துல இருக்கு. நிச்சயமா வந்து எந்த குழப்பமும் இல்லாம கூட்டணி கட்சி தலைவர்களை மதிக்கக்கூடிய நல்ல தலைவர் திமுகவுடைய தலைவர் என்ன தளபதி. அந்த வகையில தான் எல்லாத்தையும் இணக்கமா பேசி விட்டு கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுத்து ஒரு சிறப்பான ஆட்சியை 4 வருஷத்துல கொண்டு வந்திருக்காரு. 10 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் மாபெரும் வெற்றியை பெற்று 2வது முறையாக சரித்திர சாதனையாக தளபதி ஸ்டாலின் முதலமைச்சரா வருவாரு. நிச்சயமா. தற்போது நம்முடைய அமர்விலே சாந்தி அவர்களும் இணைந்திருக்கிறார், திமுகவுடைய ஆதரவாளராக. அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பத்ரி சார் நான் பேசிட்டு வந்தார் சார். ஏற்கனவே கேட்ட கேள்விதான், ஒரு பக்கம் பாஜக தங்களோட கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளை எப்படி கையாளுகிறது அப்படிங்கிற பார்க்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டணி தொடர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இல்லாத ஒண்ணு, மதித்து நடக்கிறோம், நீங்களும் அப்படி நடக்கணும்னு பேசுறார். இல்ல அது ரொம்ப மெச்சூர்ட் அப்ரோச். நீங்க இந்த அணி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பாலிசி பேஸ்டு அணி டீம். சரி, ஒரு சிமிலர் எல்லாருக்குமே வந்து சின்ன சின்ன அரசியல் முரண்பாடுகள் இருந்தாங்க கூட தமிழக நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஒற்றை கருத்துல எல்லாரும் ஒண்ணா நிற்கிறாங்க. சரி, இப்போ நீங்க பாஜக அதாவது முதல்வர் வந்து 200 சீட்டு வாங்கிடுவோம் அப்படின்னா ஆணவமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல, ஒன்றும் கிடையாது. இப்போ இவங்க பாஜகவோ அதிமுகவோ தமிழக மக்கள்கிட்ட மூடி மறைக்கிற ஒரு ரகசியம் இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்களேன் பார்ப்போம். 2 பேரும் சேர்ந்து ஒரு அணி மீண்டும் உருவாக்குறாங்க. சரி, சூட முடிச்சு சத்தியம் பண்ணாங்க, நாங்கள் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு ஊரா போய் 2 பேரும் சத்தியம் பண்ணிட்டு வந்தாங்க. மறுபடியும் 2 பேரும் வந்து பழசெல்லாம் மறந்துக்கிட்டு கட்டி தழுவுற போது கட்சியினுடைய மாநில தலைவர் என்ன ஆனாரு, பகவத்கீதையில் நீ எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போச்சுங்கிற மாதிரி என்ன சொல்றாருன்னா, நான் மீண்டும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேங்கிறாரு. என்ன ரகசியம்? சரி, நீங்க ஒரு வெற்றி கூட்டணின்னா ஒரு உற்சாகம் இருக்கணும்ல, ஏன் உற்சாகம் இல்லை? ஒரு மாநில தலைவர் வந்து எங்க போனாரு? அப்ப இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி. சரி, ஒருவேளை வந்து நீங்க மிரட்டி இந்த கட்சியை வந்து உங்க பின்னாடி நீங்க அழைச்சிட்டு போயிருக்கலாம். இவங்களும் ஒருவேளை பிடிக்காம இருந்து வேற வழி இல்லை
கூட நின்று தோத்தாலும் பரவாயில்ல, உள்ள போகாமல் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா இடி இருக்குல்ல, அது ஓவர் டைம் பார்க்குறாங்க. சரி, நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு இடி அதிகாரியே 5 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு, அவர் மேலே சிபிஐ வழக்கு போட்டிருக்கிறான். இதுதான் இவங்களுடைய நேர்மையினுடைய அடையாளம். அப்போ இந்த அணி இருக்குல்ல, இது ஒன்றும் பெரிய நம்பகத்தன்மையான அணியில கிடையாது. அதனால ஒரு எரிச்சல்ல பேசுவாங்க. 200ங்கிறது சாரு சொன்ன மாதிரி அவரும் சொன்ன மாதிரி சயின்டிஃபிக் தான். நீங்க இவ்வளவு தேர்தலில் தொடர்ச்சியா நிக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு கன்சிஸ்டன்சி, மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு நம்பிக்கை. நீங்களும் தான் சொன்னீங்க ஆப்கி பார் மோடி சர்க்கார் 400 400 நீங்க மோடிக்கா கேரண்டின்னு நாடெல்லாம் கத்துனீங்க. மோடியே பிரதமர் நாற்காலியில் உட்காருக்கு 2 பேர் கேரண்டி கையெழுத்து போடுற நிலைமை வந்தது இல்ல. நாயுடுவும் நிதிஷும் போய் 2 பேர் கேரண்டி கையெழுத்து போடலாம், அவர் உட்கார்ந்துருக்க முடியாது இல்ல. அப்ப அது மாதிரி இல்லை. இது இது தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒண்ணு அரசு என்கிற முறையில தமிழகத்தின் மீது வந்திருக்கிற பொருளாதார யுத்தம், இன்னொன்னு அரசியல் காழ்ப்புணர்ச்சி. ஏன் முதல்வர் சொல்றாங்கன்னா தமிழகத்துன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அதை பாதுகாக்கணும்ல. நீங்க நீங்க அவ்வளவு வெறுப்பு இருக்கிறது பாஜகவுக்கு, காழ்ப்புணர்ச்சி இருக்கு அப்படின்னா மீண்டும் மீண்டும் நம்ம இவ்வளவு பேசுகிற போது அந்த காழ்ப்புணர்ச்சி அதிகரிக்க தான் செய்யும். நிதி கிடைச்சிருமா அப்படின்னு கேக்குறாங்க. அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்கல்ல. மக்களை நீங்க எப்படி எஜுகேட் பண்ணுவீங்க? மக்கள் நீங்க தமிழ் மொழி மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறீங்க. சரி, கீழடி இன்னைக்கு நீங்க வரலாற்று திரிக்கிறீங்க, உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. நிரூபிக்கப்பட்ட வரலாறு, தொல்லியல் துறை, ஒன்றிய தொல்லியல் துறையினுடைய ஆவணங்களை முழுக்க நீங்க திருத்தணும்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க முருக பக்தர் மாநாடு நடத்துறீங்க. நீங்க என்ன அங்க எப்படி ஒரு கடவுளை வழிபடுறீங்களோ, முருகர் என்று சொன்னால் தமிழகத்தில் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நீங்க சூரசம்ஹாரம் ஞாபகம் வரும், கந்த சஷ்டி ஞாபகம் வரும். சரி, மாநாடுங்கிறத முருகர் பக்தரோடு ஏன் இணைக்கிறீங்க? இட்ஸ் a பொலிட்டிக்கல் எக்ஸசைஸ். ஓகே, முருக பக்தர்களுக்கு இருக்கிற கடவுள் நம்பிக்கையை மாநாடோடு இணைக்கிற வேலை இருக்குல்ல, நடத்துறது இந்து முன்னணி, பிரச்சாரம் பண்றது பாஜக. அப்போ தமிழக மக்களை பக்தர்கள் என்ற அடையாளத்தோட நம்பிக்கைகளை மடைமாற்றம் செய்கிற, நம்முடைய கலாச்சார எல்லா பிரச்சனைகளும் தலையிடுகிற, இது எல்லாம் சேர்ந்தா முதல்வர் சொல்றாரு. பாஜக ஏன் மீண்டும் மீண்டும் பேச வேண்டியிருக்குன்னா அனுபவங்கள் இருந்து சொல்ல வேண்டியிருக்கு. வாய்ப்பு கிடைத்தால் தமிழ்நாட்டில் அவங்க எப்படி பிச்சு போட்டுருவாங்க, அது எல்லா மாநிலங்களையும் பாருங்க என்று அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னா இதுதான் பாஜக முன்வைக்கிற ஒற்றை துவம் இருக்குல்ல. சரி, பன்மைத்துவம் இங்க இருக்கு. உங்க அரசியல் இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நாங்க. சரி, உங்களுடைய ஒரு ஒற்றை பண்பாட்டிலிருந்து வானவில் பண்பாடு எங்களுடையது. வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இந்தியாவுடைய அடித்தளம். சரி, யூனிக் கண்ட்ரி, யூனிக் கல்ச்சர். ஓகே, சோ நீங்க ஒரே மாதிரி வண்ணத்தை பூசாதீங்க, எல்லா கலரையும் அடிச்சுட்டு காவி என்கிற ஒற்றை வண்ணத்தை பூசாதீங்க. எதிர்த்து போராடுகிற முதல் குரல் தமிழகத்திலிருந்து எழும் என்று அப்படி ஒரு நம்பிக்கையை தான் கொடுத்திருக்காரு. பாஜகவையும் அதிமுகவையும் தனிமைப்படுத்த வேண்டிய, டிமார்க் பண்ண வேண்டிய எதெல்லாம் இருக்கோ பின் பாயிண்ட டிமார்க் பண்ணிக்க. நிச்சயமா சாந்தி, உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு தேசிய அளவிலான அரசியல் தமிழ்நாட்டிற்கு எது தேவை, அவை மற்றவங்க எல்லாருமே பேசும்போது சொன்னாங்க, அந்த பன்முகத்தன்மை அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதையெல்லாம் கடந்து உணர்வுபூர்வமாக திமுக தொண்டர்களை பற்றி பேசுகிறாங்க. அன்னாரிவாளையம் வாசலையே மிதிக்காத, கலைஞரையே நேரில் பார்க்காத எத்தனையோ தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் இதுக்கான பலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறத அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. கழகத்தை சார்ந்த ஒரு தொண்டர் எதிர்பாராத விதமாக இறந்துட்டா அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கழகம் கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம். இந்த அறிவிப்பு, அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சாந்தி? மதுரையில நடந்த பொதுக்குழு கூட்டத்துல 27 தீர்மானங்கள் போட்டிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முக்கியமா பிடிச்சிருந்தது, கட்சி உறுப்பினரா இருந்தாலே அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துல 21 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு, குடும்பத்துல உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 லட்சம் அறிவிச்சிருக்காங்க. இது நான் ரொம்ப முக்கியமானதா பாக்குறேன். எந்த ஒரு கட்சியிலயுமே இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுக்கல. இன்சூரன்ஸ் கம்பெனில கூட நம்ம ஒரு பணம் போட்டாதான் நமக்கு திரும்ப கொடுப்பாங்க. ஆனா நம்ம கட்சியில நம்ம உறுப்பினரா இருந்தாலே இந்த பெனிஃபிட் கிடைக்குது. ஹலோ, நிச்சயமா நீங்க கேக்குது, தொடர்ந்து பேசலாம். இது ஏற்கனவே தலைவர் எங்களுக்கு நிறைய செய்திருக்காங்க. இலவச பஸ் இருக்கட்டும், இலவச மாசத்துல 1000 ரூபாய் கொடுத்தாங்க.
நிச்சயமா அரசினுடைய சார்பில் எவ்வளவு எளிய மக்களுக்கு எவ்வளவு அழகா வந்து இந்த அரசு உதவுகிறதோ அதே மாதிரி கழகத்திலையும் வந்து தன்னுடைய தொண்டர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தாய்மையுள்ளத்தோடு அணுகியிருக்கிறார் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஜென்ராம் சார், நிறைவான பார்வை ரொம்ப சுருக்கமா, அதாவது இன்னொரு பக்கம் விமர்சனம் வைக்கிறவர்கள் கூட பாஜகவை எதிர்த்து பேசுவது மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது தான் திமுகவிற்கு பாசிட்டிவ் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே அணுகி சில கருத்து சொல்றாங்க. நீங்க அதை அப்படியே எடுக்கிறீங்களா? ரொம்ப சுருக்கமா. இல்லை, அவங்க சொல்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி தெளிவாக தெரியுது. அதாவது இப்போ நான் சொல்கிறத தான் அவங்க வேறு விதமாக சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, திமுக 2026 ஆட்சியை பிடிக்கவில்லை என்றால் பாஜக வரல வேற ஒன்றை தானே கொண்டு வரோம் அப்படின்னு நினச்சி திமுக இல்லாமல் வேற யாருக்கோ வாக்களிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. திமுக ஆட்சிக்கு வராமல் வேற யார் வந்தாலும் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவின் ஆட்சிக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்கன்னு தான் பொருள். புதுசாக வர்றவங்க கூட ஆமாம், திமுக அல்லாமல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் வந்து பாஜகவை நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆட்சி செய்வதற்கு அனுமதிக்கிறீர்கள் என்றுதான் பொருள். அந்த எச்சரிக்கை உணர்வு வந்து மக்களிடத்தில் சரியாக போய் சேரணும். அவங்க அப்படி போகாமல் இருக்கிறதுக்காகத்தான், அந்த உணர்வு பரவிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பிஜேபியை ஏன் பேசுறீங்க அப்படின்னு, அதாவது அந்த போட்டி வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலானது அப்படின்னு கொண்டு வந்துட்டா மதச்சார்பற்ற அப்படிங்கிற அணி அப்படிங்கிற நோக்கத்தில் திமுக கூட்டணிக்கு அதிகமாக வாக்குகள் போகாது அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. சரி, அதனால தான் நீங்கள் வந்து ஏன் பிஜேபியை முன்னிலைப்படுத்தி பேசுகிறீங்க, அதிமுகவை முன்னிலைப்படுத்தி பேச வேண்டியது தானே அப்படிங்கிற கேள்வியை அவங்க திரும்ப திரும்ப உள்ள வைக்கிறாங்க. அதுக்கு ஒரே கவுண்டர் தான், பாஜக நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆட்சி செய்வதற்கு எல்லாரையும் பயன்படுத்துகிறார்கள். திமுக கூட்டணியில் இல்லாத மற்ற எல்லாரையும் வெவ்வேறு விதமாக பயன்படுத்துகிறார்கள். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வாக்குகளை தங்களிடம் பெறுவதற்காக, மாற்றுவதற்காக அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய செய்தி. இன்னும் ஒரே ஒரு செய்தி, திமுக அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களும் கூட ஏதோ பெயரளவுக்கு நிறைவேற்றி விட்டோம், அதை செயல்படுத்திட்டோம், வரலாற்றில் இப்படி செஞ்சார் அப்படின்னு ஒரு பெயரோடு இருக்கும் அப்படின்னு செய்வதாக இல்லை. சமீபத்தில் ஒரு கார்டியோ தொராசிக் சர்ஜன் ஒருத்தரை பார்த்தேன். அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அவர் நான் முதல்வன் திட்டத்தில் அவர் போய் கார்டியாலஜி தொடர்பாக உரையாற்றினேன், அதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு அந்த மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினேன்னு சொன்னார். எம்பிபிஎஸ்க்கு போகிறது தானே அந்த பையங்கக்கிட்ட பேசணும், நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் பற்றிலாம் ஏன் இப்போவே பேசணும் அப்படின்னு என் கூட இருந்த நண்பர் கேட்டார் அவர்கிட்ட. சரி, அதுக்கு அவர் சொன்னார், நம்ம சாதாரணமாக நம்ம இதெல்லாம் பற்றி நினைக்கிறோம்ல, இவங்களுக்கு இதை தான் பற்றி பேசணும் அப்படிலாம் நினைக்கிறோம்ல, அப்படிலாம் இல்லை. இந்த ஸ்கீம் போட்டுட்டு இம்ப்ளிமெண்டேஷன் போகும்போது எல்லாமே தொலைநோக்கோட பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அந்த பையன் நான் முதல்வனில் படிக்கிற அந்த பையனோ பொண்ணோ எம்பிபிஎஸ்க்கு போகிறது மட்டும் அவங்களுடைய மனசில் இலக்காக கொள்ளலை, அவங்க கார்டியாலஜியும் சேர்த்து படிக்கிற இலக்கோடு இங்கேருந்தே அந்த பயணத்தை தொடங்கும் விதமாக அவங்க தயாரிக்கப்படுகிறார்கள். அதனால் எனக்கு ஸ்பெஷலைசேஷனோட தான் பேசணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க, நான் போய் பேசினேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை தான் அது. தொலைநோக்கோட எல்லா விஷயங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எக்ஸிக்யூஷன் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இது போன்ற செய்திகளையும் மக்களிடத்துல எடுத்துகிட்டு போகணும் கட்சியில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு. இங்கே முதலமைச்சர் லெவலில் அவரை கூட இருக்கிற டீம் லெவலில் பல விஷயங்கள் நடந்துருது. அதனுடைய முழு பரிமாணத்தோடு மக்களிடத்துலையும் போய் சேருதாங்கிறதையும் உறுதி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குன்னு இது போன்ற நிகழ்வுகளை எதிர்கொள்ளும் போது ஒரு உணர்வு வருது. நிச்சயமா சார், அது வந்து கிரவுண்ட் லெவலில் இன்னும் போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தையும் சேர்த்தே தான் நீங்கள் வைக்கிறத நான் பார்க்குறேன். தங்க தமிழ்ச்செல்வன் சார், ரொம்ப ரொம்ப சுருக்கமாக நிறைவாக என்ன சொல்ல விரும்புறீங்க, ஒன்று வார்த்தைகள்ல ப்ளீஸ். தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் வந்து கண்ணியத்தோட ஆட்சியை போய் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் முழுமையா போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. பெண்கள் கிட்ட திமுகவுக்கு அமோகமான ஆதரவு வந்துகிட்டு இருக்கு. இதை பொறுத்து கொள்ள முடியாத பிஜேபி அதிமுகவோ பல வகையில எங்களை குற்றச்சாட்டு வச்சா கூட எங்க கூட்டணி தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று திமுக 2வது முறையா ஆட்சி அமைக்கும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார் என்றதை கூறி முடிக்கிறேன். ஓகே, நீங்க சுருக்கமா. அதாவது வந்து நடக்கிற தேர்தல் என்பது
கட்சிகளுக்கு இடையிலான தேர்தலாக நான் பார்க்கல. தமிழக மக்களுக்கும் மதவாத அரசியல், எதேச்சாதிகார ஆட்சி முறை, இது ரெண்டும் இணைந்திருக்கிற பாஜக, அதுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழக நலனுக்கும் இடையிலான நடக்கிற ஒரு ஜனநாயக போராட்டம்னு நினைக்கிறேன். இந்த ஜனநாயக போராட்டத்தில் திமுக தலைமையிலான அணி வெல்வது மக்களுக்கான வெற்றி. ஓகே, திமுக தலைமையிலான அணிக்கு நிச்சயமாக வெற்றி பெறும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அணி சேர்க்கையோடு நாம் நிற்கணுங்கிற அந்த மெசேஜ் இருக்குல்ல, அதுதான் பொலிட்டிக்கல் மெசேஜ். இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்களுடைய மதவாத அரசியலும் எதேச்சாதிகார ஆட்சி முறையும் தமிழகத்துக்குள் வரும். நீங்கள் ஒரே ஒரு சீட்டை கேரளாவில் பாஜக வெற்றி பெற்றவுடனே முதல்வர் பினராயி விஜயன் போய் கேட்டாங்க, அந்த தொகுதியில் இருக்கிற கல்வி அறிவு சம்பந்தமாக நான் கொஞ்சம் கவலைப்படுறேன், கவனிக்கணும்னு சொன்னார். கொஞ்சம் இதாக தான் சொன்னால், முதிர்ச்சியோட தான் சொன்னார் வச்சுங்க. இங்கே ஒரு இடம் கூட வர முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த செக்யூலர், இந்த சமூக சீர்திருத்த, பொது உடைமை விழுமியங்கள்லாம் இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நிச்சயமாக தமிழக மக்கள் வரவிட மாட்டாங்க, புத்திசாலிகள். ஆனால் மீண்டும் மீண்டும் மக்களை எச்சரித்து கொண்டே இருக்க வேண்டிய கடமையும் தேவையும் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற இந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. தன்னுடைய நலனை பாதுகாக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அதனால் அவங்களெல்லாம் மறந்துட்டு தமிழ்நாடு பாதுகாக்கிற போராட்டத்தை நடத்துவோம். நிச்சயமா சார், நீங்க 3 பேரும் சொல்றதை வைத்து பார்க்கிற போது முதலமைச்சர் நேற்று பேசின பேச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு, ஜெயராம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, திமுக கூட்டணியை தவிர்த்து யாரை ஆதரித்தாலும், அது புதுசா வர்றவங்களா இருந்தாலும் சரி, ஆதரித்தால் அதற்கு பேர் பாஜகவை ஆதரிப்பதற்காகத்தான் பொருள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் முதல்வரும் நேற்றைக்கு பேசியிருக்கிறார். விரிவான உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.